கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போலிகவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவர் கடந்த 1987ஆம் ஆண்டு குடும்பத் தகராவில் அவரது மனைவியான அர்க்காணி மற்றும் இரட்டை குழந்தைகளை கொன்றுவிட்டு தப்பி ஓடித் தலைமறைவானார். இந்த கொலையில் குறித்து அப்பொழுது நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் கொலைகளை செய்துவிட்டு தலைமறைவான முத்துசாமியை தேடி வந்தனர். ஆனால் அவர் போலீசாரிடம் சிக்கவில்லை. கொலையான அருக்காணி மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதில் அருக்காணி கழுத்தில் அணிந்திருந்த மஞ்சள் கயிறுடன் கூடிய ஒரு பவுன் தங்கத்தாலி மற்றும் அவர் வைத்திருந்த 10 ரூபாய் நோட்டு போலீசாரால் பொள்ளாச்சி JM2 நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தங்கத்தாலி 10 ரூபாய் நோட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்து வந்தன. மேலும் முத்துசாமி கைது செய்யப்பட்டதால் நீதிமன்ற வழக்கு இதுவரை நிலுவையிலே உள்ளது. இதற்கு இடையே JM2 மெஜஸ்டிக் பிரகாசம் நீதிமன்ற பாதுகாப்பில் உள்ள ஒரு பவுன் தங்கத்தாலி 10 ரூபாய் சம்பந்தப்பட்டவரின் உறவினரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். வெள்ளாளபாளையத்தை சேர்ந்த முத்தம்மாள் என்பவர் கொலையான அருக்காணியின் அக்காள் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் நேற்று அவரை நீதிமன்றத்தில் வரவழைத்து ஒரு பவுன் தங்கத்தாலி லேசாக கிழிந்து அழுக்கு 10 ரூபாய் நோட்டை முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது.